ஏ கழுத, என்னடா குட்டி சவரு? ஆம்பளைங்க குளிக்கிற பக்கம் ஏண்டி குளிக்கிறா? போ அந்த பக்கம். ஆம்பளைங்க குளிக்கிற இடம்னு எழுதியா வச்சிருக்கு? எழுதுனா தானா? அதுதான் வழக்கம். அந்த வழக்கெல்லாம் இப்ப மாறி போச்சு. ஏய், உனக்கு திமிர் அதிகமா போச்சு. உன்னால முடிஞ்சா திமிர் அடக்கு. காலம் வரும்போது அது தானா அடங்கும். அடங்குற காலம் வராதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இது பாரு, எனக்கு நேரமாச்சு. நான் குளிச்சுட்டு சோதுட்டு வேலைக்கு போகணும். போ. என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. மனசு நில்லு. இந்த கழுதை கூட நீ எங்க போற? கழுதை கேட்டா குட்டி சவரன்னு ஒரு படம் வந்திருக்கு, பார்க்க போறேன். நீ எங்க வேணாலும் போய் சொல்ல, எனக்கு என்ன? என் தங்கச்சி ஏன் கெடுக்க? டேய் போடி விடு. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த கழுதை உன் கூட வருதுன்னு சொன்னியா? இல்ல, வழக்கம் போல நீ அம்மா கிட்ட போய் கோல் மூட்டு. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா 2 திட்டு திட்டுவா. அதான் பழக்கமா போச்சே. சரி, நீயும் வாடா. பணக்கார குடும்பம்டா. பணக்கார குடும்பத்தை பார்த்தா எனக்கு சோறு கிடைக்குமா? நான் காசு தரேன்டா. பொட்ட கழுத கையால காசு வாங்குற பழக்கம் என்கிட்ட கிடையாது. போடி. சிறு கண்ணாடியும் குத்தி மாணிக்க. ஏய், வாடா. ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு அம்மா வீட்டுல அதிர்ஷ்டம் சுட்டாங்க. ஓ ஞாபகம் வந்தது. இந்தா சாப்பிடுங்க. உனக்கு மூளை இருக்கா? வேலை செய்யற இடத்துக்கு வரிய 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா நமக்கு என்னடா? கதையை கெடுத்திய. அடிக்கடி இங்க வந்தா அனுவுக்கும் கார்த்திக்கும் தொடர்புன்னு கதை கட்டி பம்பு பேச ஆரம்பிச்சுவாங்க. பேசட்டுமே, அதை பத்தி நமக்கு என்ன? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாயை அடிச்சுடலாம். சத்தம் போட்டு பேசாத. யாருக்கு அதுல விழுந்து வைக்க போகுது? கழுத, நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா முதல்ல உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுட்டு வா. ஆமாண்டா, அதுவும் நியாயம்தான். இனிமே அந்த விவரத்தை பத்தி தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேன். இத பாருடா, நான் ஆசையோட கொண்டு வந்தேன். வாங்கிக்கடா, வாங்கிக்கடா. சரி, கொண்டா. என்ன மானு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் எது. அப்பா பத்தி நான் எப்ப கேட்டாலும் நீ எதுவுமே சொல்றது இல்ல. நீ இப்படி மறைக்க மறைக்க எனக்கு என்னென்னவோ தோணுது. உன்னை பத்தியே தாழ்வா நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. உண்மையை சொல்லு, அந்த ரகசியம் என்ன? அனு, அதுல ஒரு ரகசியம் இல்லம்மா. அது ஒரு சோக கதை. நான் ஒரு அயோக்கியனால ஏமாந்தேன், அவ்வளவுதான். சேலத்துல நான் நர்ஸ் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்த போது ஒரு மருந்து கம்பெனி ஏஜென்ட் கிட்ட பழக்கம் ஏற்பட்டது. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு. நம்பினேன். ஒரு நாள் ஏற்காட்டுக்கு போனோம். வயசும் சூழ்நிலையும் நம்பிக்கையும் சாதகமா இருந்ததுனால அவருக்கு நான் இடம் கொடுத்தேன். அடுத்த மாசமே நம்ம கல்யாணம்னு சொல்லிட்டு போனாரு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஃபார்ம் எல்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்து நாளும் வச்சு பணமும் கட்டிட்டு போனார். ஆனா அவர் வரல. நீ வந்துட்ட. அழுதே. என்ன புண்ணியம். அதுக்கப்புறம் அவர் அட்ரஸ் தேடி பிடிச்சு விசாரிச்சப்போ அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. இடிஞ்சு போயிட்டு தோல்வியிலையும் ஒரு துணி வந்தது. குழந்தைய பெத்து வளர்த்து அதுக்காக வாழறதுன்னு முடிவு பண்ணினேன். 18 வருஷத்துக்கு முன்னால இந்த கிராமத்து ஆஸ்பத்திரிக்கு நர்ஸா வந்தேன். நீ இங்கதான் பிறந்த. பெரிய நகரமா இருந்தா இத பத்தி யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. சின்ன கிராமம் இல்லையா, அதனால அவங்க அவங்களுக்கு தோணின மாதிரி கதை கட்டி விட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் சொல்ல முடியுமாமா? நான் உன்னை பத்தி என்னென்னமோ தப்பா நினைச்சிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.